கம்பெனிகள் விற்பதே தேச துரோகம். வேலை அம்பானிக்கும் அதானிக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் விற்காதே விற்காதே, கைவிடு தொழிலாளிக்கு விரோதமான தொழிலாளர் சட்டத்தை கைவிடு. மத்திய அரசு மோடி அரசு அனுமதிக்காதே அனுமதிக்காதே துறையிலே அந்நிய மூலதனத்தை அனுமதிக்காதே மோடி அரசு நிறுத்திடு நிறுத்திடு, விவசாயிகளை நிறுத்திடு. வெள்ளட்டும் வெள்ளட்டும் தொழிலாளர்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். மத்திய அரசு மத்திய அரசு இந்திய நாட்டு தொழிலாளர்கள் தொழிலாளிக்கு விரோதமான தொழிலாளர் சட்ட தொகுப்பை கைவிடு கைவிடு. அனுமதியோ அந்நியருக்கு தனியாருக்கு வாரை வார்க்க அனுமதியோ. பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம். மத்திய அரசு இந்திய நாட்டு துறைமுகங்களை தேர்வுகான் துறைமுக தொழிலாளர்கள் நிரந்தரம் செய் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய். வேலை நிறுத்தம் வெள்ளட்டும். மத்திய அரசு நாட்டின் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் விவசாய அமைப்புகளும் இன்றைய தினம் பிப்ரவரி 12 அன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடத்துவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன. நாடு முழுவதும் 30 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகளும் தொழிலாளர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார்கள். அநேகமாக மத்திய அரசு துறைகள் பெரும்பாலான துறைகளில் வேலை நிறுத்தம் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துறைமுகங்களை பொறுத்தவரை தூத்துக்குடி துறைமுகத்தின் பெரும்பகுதி பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை துறைமுகத்தில் 40% தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். பாரதி துறைமுகத்தின் சரக்கு போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கிறது. கல்கத்தா துறைமுகத்தில் தனியார் கண்டெய்னர் தளங்கள் உட்பட அந்த துறைமுகத்தினுடைய இயக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பக்கத்தில் இருக்கிற NDPL அனல் மின் நிலையத்தில் 100% வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் போக்குவரத்து கழகங்கள் உட்பட பெரும்பகுதி தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை நிறுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். நாடு முழுவதும் நடைபெறுகிற இந்த வேலை நிறுத்தத்தில் மத்திய அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு எதிராக உருவாக்கி இருக்கிற 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும். விவசாயிகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். நாட்டின் சொத்துக்களை இயற்கை வளங்களை கார்பரேட் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்கிற நடவடிக்கைகள் இந்தியாவை ஒரு அடிமை நாடாக மாற்றக்கூடிய சூழலை ஏற்படுத்திவிடும். எனவே நாட்டின் சொத்துக்களை தனியாருக்கு விற்பனை செய்கிற PPP பைப்லைன் என்கிற 17 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்கிற உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக இந்த வேலை நிறுத்தத்தை பங்கேற்றிருக்கிறோம். ரசல் CITU மாவட்ட செயலாளர். பொதுத்துறை நிறுவனங்களை கார்பரேட் கம்பெனிகள் விற்பதே தேச துரோகம். வேலை அம்பானிக்கும் அதானிக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் விற்காதே விற்காதே, கைவிடு தொழிலாளிக்கு விரோதமான